தாவீது சொல்லுகிறான், என் பெலனாகிய கர்த்தாவே என்று சொல்லுகிறான். தாவீதுக்குள்ளே அந்த அபிஷேகம் இருந்தது. ஆகவே அவன் ஒவ்வொரு நாளும் பலப்பட்டு கொண்டிருந்தான். சவுலின் குடும்பத்தாரோ பலவீனப்பட்டு கொண்டிருந்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனிடத்தில் இருக்கும்போது அவன் எவ்வளவு பலமுள்ளவனாய் மாறுகிறான். தாவீதை அந்த ஆவியானவர் பலப்படுத்தினார். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த வாலிபனை இப்பொழுது ஒரு சிறந்த யுத்த வீரனாக ஆண்டவர் மாற்றினார். சேனைக்குள் பாய்ந்து போகும்படியான பலனை அவனுக்கு கொடுத்தார். அவன் கால்கள் மான் கால்களைப் போல மாறினது. இதெல்லாம் அடிப்படையாய் இருந்த காரணம் அவனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். ஆவியானவர் அவனை ஆளுகை செய்து கொண்டிருந்தார். ஆவியானவர் அவன் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆகவே அவன் ஒரு பெரிய பலசாலியாய் மாறிவிட்டான். ஆனால் சவுல் பலவீனப்பட்டு கொண்டு வந்தான். அவனுடைய குடும்பத்தாரர் நாளுக்கு நாள் பலவீனப்பட்டு போனார்கள். ராஜ்யம் முழுவதும் தாவீதின் கைவசமாயிற்று என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த கோலியாத்தை சந்திக்க போகும்போது இந்த தாவீதுக்குள்ளே தைரியம் இருந்தது, இவனுக்கு அந்த பலன் இருந்தது. ஆனால் சவுலுக்கு தைரியமும் இல்லை, பலனும் இல்லை. தைரியமும் பலனும் ஒன்றோடொன்று சேர்ந்த ஒன்று. ஆகவே தாவீதுக்குள்ளே இருந்த அந்த பலன் சவுலுக்குள்ளே இல்லை. ஏன்? அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவரை அவன் இழந்து போனான். ஆகவே அவனுக்கு பலன் இல்லாமல் போனது, தைரியம் இல்லாமல் போனது. ஆனால் தாவீது அந்த பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை கடைசி வரைக்கும் அவன் காத்து கொண்டபடினாலே அவன் நாளுக்கு நாள் பலசாலியாய் மாறிக்கொண்டே இருந்தான்.